இப்போ நான் சொல்ல போற கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு நீ எலிஜிபிள் ஆகிட்டா உன்னோட ப்ராப்ளம் சால்வ்டு. கவர்மெண்ட் ஸ்கீமா? அது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குலாம் கொடுப்பாங்க, நம்ம தான் பிரைவேட் கம்பெனி ஆச்சே. நம்மள மாதிரி எந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை மேனுஃபேக்சர் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த ஸ்கீம் கிடைக்கும். எது வேலை செய்யணுமா? ஹவு? இல்லை வேலை மட்டும் செஞ்சா போதுமா இல்லை? கண்டிப்பாக நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த ஸ்கீமில் வந்துட்டு 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி. பார்ட் ஏல தான் நீ வர. இந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த வருஷம் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் தானா? இப்போ புது ஸ்கீமா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி, இன்க்ரீஸ் பண்ணி, ஆட் பண்ணி புதுசாக விட்டுருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்க. என் பண கஷ்டம் வேற சரியாகும் வேற சொன்னீங்கல்ல. முதல்ல இந்த ஸ்கீம் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. செகண்ட் வந்துட்டு ஃபினான்ஸ் லிட்ரஸி, அதாவது ஒரு பணத்தை வந்து எப்படி கையாளுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா, பே ஸ்லிப் வந்து நிறைய பேருக்கு தரதில்ல. பிஎஃப், இஎஸ்ஐ, அப்புறம் டிடிஎஸ் இதெல்லாம் பிடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மலா இல்லாத கம்பெனியை வந்து ஃபார்மலைஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்கீம்லாம் ஓகே தான், ஆனா இரு நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது, நானே சொல்றேன். ஃப்ரெஷருக்கு எதுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஷர் வந்து வேலை கிடைக்க யோசிக்கிறாங்க. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸும் கிடையாது, நாலேஜும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஒரு ரீசனா வச்சு அவங்களை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து மெயினா எடுத்துட்டு வந்தது. அப்போ ஒரு வழியா என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. இந்த ஸ்கீம்ல வந்து உனக்கு 15,000 தருவாங்க. 15,000மா? அப்ப இந்த இன்சென்டிவோட சேர்த்து மாசம் மாசம் சேலரி பிளஸ் 15,000 தருவாங்களா? அது எப்படி தருவாங்கன்னா, நீ ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணும் போதே 1 லட்சத்துக்குள்ள சம்பளம் வாங்குற அப்படின்னா உனக்கு 15,000 தருவாங்க. அதை வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டா தருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 7,500, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 7,500 தருவாங்க. அதான் 15,000 கொடுக்குறது முடிவாயிடுச்சுல, அதையே பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. அப்படி தரத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 7,500 உனக்கு தரணும்னா நீ 6 மாசம் அங்கே வேலை செஞ்சு முடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன வேணா ஆகலாம். நீ வேற கம்பெனிக்கு போகலாம், இல்லை உன்னை டெர்மினேட் பண்ணலாம், இந்த மாதிரி பேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் உனக்கு 7,500 தருவாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது அடுத்த 6 மாசம் வந்து பார்ப்பாங்க, நீ எப்படி ஒர்க் பண்ற, நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணிக்கிற அதெல்லாம் பார்ப்பாங்க. அதோட கூட சேர்த்து இபிஎஃப்ஓல வந்துட்டு ஃபினான்ஸ் ஓரியன்டா ஒரு கோர்ஸ் வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அந்த கோர்ஸை நீ படிச்சு முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்ட அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கு அப்புறமா உனக்கு வந்து மீதி இருக்க 7,500 தந்துருவாங்க. அந்த கோர்ஸ் ஃப்ரீ தானா? ஆமா, ஃப்ரீ தான். இவங்களே தானே அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதனால உனக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீ அதை படிச்சு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஓ, அப்போ மொத்தமா 15,000 தர்றாங்க. ஆமா, நான் கூட மாசம் 15,000 தருவாங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி, நான் இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த 15,000ங்கிறதும் பெரிய அமௌண்ட் தான், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இது எப்படி வருஷம் 15,000 கொடுப்பாங்களா? நீ கேட்குற மாதிரி வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ற பத்தியா, அந்த கம்பெனியில் உனக்கு வந்து யூஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி எந்த கம்பெனியில் டைம் உனக்கு பிஎஃப் பிடிச்சி யூஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்றாங்களோ அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ல உனக்கு 15,000 கொடுப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு தான், வருஷம்லாம் தர மாட்டாங்க. நான் இப்போ மாசம் 25,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு அதே 15,000 முழுசா கிடைக்குமா? இல்லை இந்த பிஎஃப் இஎஸ்ஐ பிடிக்கிற மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீ வந்து 15,000 1 லட்சக்குள்ள சம்பளம் வாங்குற அப்படின்னா 15,000 தான் பேசிக்கா வச்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. அதுவே நீ 15,000 கீழே வாங்குற அப்படின்னா உன் சேலரியை பொறுத்து அது வந்து குறையும். இன்னொரு விஷயம், நீ என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னோட யூஏஎன் நம்பர்னு பிஎஃப் கொடுக்குறப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீ ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, யூமேங்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வந்துட்டு யூஏஎன் ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஆதார் கார்டு இருக்கு தெரியுமா, அதுல இருக்க பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியே நீ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தா தான் இந்த ஸ்கீமுக்கு நீ எலிஜிபிள் ஆக முடியும். யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணுமா? அதெல்லாம் எப்படின்னு தெரியாது, நான் ஆக்டிவேட் பண்ணனா கூட எனக்கு தெரியலையே. உனக்கு மொபைல்ல பண்ண தெரியல அப்படின்னா இபிஎஃப்ஓ வெப்சைட் இருக்கு, அதில் பண்ணிக்கோ. அப்படின்னா பிஎஃப்ல இருந்தே ஒவ்வொரு மாசமும் 27ஆம் தேதி வந்து ஒரு கேம்ப் நடத்துறாங்க. 27ஆம் தேதி அதாவது ஹாலிடேஸ் வருதுன்னா 28ஆம் தேதி வந்து நடத்துவாங்க. அதுல வந்துட்டு இந்த பிஎஃப் பென்ஷன்ல வந்து உங்களுக்கு கிளைம் பண்ண முடியல, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க டேட்டா அங்க போய் சொன்னீங்கன்னா அவங்களே அதை ரிசால்வ் பண்ணி தந்துருவாங்க. இது வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்க நடக்குது அப்படின்றத இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்லயே போய் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்த்துக்கலாம்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்க்கு போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கு போன உடனே ரைட் பாட்டம்ல பாத்துட்டீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும். சிஎல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வென்யூ டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுல வந்துட்டு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியும். ஸோ உன் சைட்ல இருந்து என்ன பண்ணணும்னா யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். கம்பெனி சைட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்பன்னா இந்த ஆகஸ்ட்ல இருந்து 2027 ஜூலை 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள கம்பெனி வந்து இந்த இஎல்ஐ ஸ்கீம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உனக்கு அந்த 15,000 கிடைக்கும். அப்ப நீங்க தானே ஹெச்ஆர், ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லையா?
அது ஹெச்ஆர் டீம் பண்றது கிடையாது, பேரோல் டீம் பண்ணுவாங்க. சரி, கம்பெனி நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுனால எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு 15,000 ரூபா கிடைக்கும். அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? நீங்கள் என்ன சும்மா 15,000 ரூபா தூக்கி கொடுத்துட போகிறீங்க? இந்த 15,000 அப்படின்றது வந்து கம்பெனி உங்களுக்கு தரது கிடையாது, கவர்மெண்ட் உங்களுக்கு தரது. அப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ட் ஏ அப்படின்றது வந்து ஃப்ரெஷர், புதுசா ஒருத்தங்களை வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து 15,000 உங்களுக்கு தருவாங்க. பார்ட் பி அப்படின்றது நான் புதுசா யாரையாவது வேலைக்கு எடுத்தேன்னா கவர்மெண்ட் இருந்து எனக்கு அமௌண்ட் தருவாங்க. அது எப்படின்னா அவங்க வந்து ரீஜாயினியா கூட இருக்கலாம், ஃப்ரெஷரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெஷரையும் நாங்கள் எடுப்போம், ரீஜாயினி அதாவது இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வேற ஏதோ காரணத்துக்காக வேற கம்பெனிக்கு போயிருப்பாங்க, திரும்ப இங்கே வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்கள் வேலை கொடுப்போம். எனிஹவ் வேலை நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க. இதை தான் பார்ட் பின்னு சொல்றாங்க. சரி, எங்களுக்கு 15,000 கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? சொல்றேன். இப்போ உனக்கு அந்த 15,000 கிடைக்கணும்னா எப்படி யூஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் சொல்லணும், அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும்னா அவங்களும் சில விஷயங்கள் பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுல 20 பேர் இருக்காங்க அப்படின்னா தான் பிஎஃப் பிடிக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பெனியும் எடுத்துக்கோயேன். இப்போ இதுல வந்து 20 பேர்ல இருந்து 50 பேருக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னா அடிஷ்னலா ஒரு 2 பேரையாச்சும் புதுசா வேலைக்கு எடுக்கணும். அப்படி இல்ல 50 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அடிஷனலா ஒரு 5 பேரையாவது வேலைக்கு எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இந்த ஸ்கீம் கீழே வருவாங்க. அப்படி இருக்கிற பர்சனோட சேலரியை பொறுத்து தான் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அமௌண்ட் வரும். அதான் எவ்வளோ அமௌண்ட் வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்சன் நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 10,000 தான் சேலரி அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10%, அதாவது 1,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதுவே 10,000ல இருந்து 20,000க்குள்ள ஒரு மாசத்துக்கு சேலரி வாங்குறாங்கன்னா அதுல இருந்து 2,000 ரூபாய் கிடைக்கும். 30,000ல இருந்து 1,00,000க்குள்ள மாச சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு 3,000 கிடைக்கும். இந்த மாதிரி மாசம் மாசம் பேஸ்ட் ஆன் சேலரி பொறுத்து எங்களுக்கு வரும். இந்த மாதிரி இப்போ நான் பிரைவேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி செக்டாருக்குலாம் வந்து 2 வருஷத்துக்கு எங்களுக்கு அந்த ஸ்கீம்ல இருந்து பணம் வரும். இந்த மாதிரி மேனுஃபேக்சர் கம்பெனியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 4 வருஷத்துக்கு அந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும். அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் இந்த இஎல்ஐ ஸ்கீமுக்குள்ள ஜாயின் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேரை வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருந்தா கவர்மெண்ட்ல இருந்து அவங்களோட சேலரியை பொறுத்து 2 வருஷமோ இல்லை 4 வருஷமோ மாசம் மாசம் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி வந்து இந்த இஎல்ஐ ஸ்கீம் கீழே இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 15,000 ரூபாய் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இஎல்ஐ ஸ்கீம்லேயோ இல்லை பிஎஃப்லையோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எல்லா இன்டர்வியூ இந்த மாதிரி சின்சியராக தான் சார் அட்டன் பண்ணுவேன், ஆனால் வாய் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார்.